அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமல் ஆலிம்களால் கற்றுத்தரப்பட்ட ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். இது பலரால் சோதிக்கப்பட்ட ஒரு அமல், அனுபவபூர்வமான ஒரு அமல். இது ஓதிய உடனே பலன் கொடுத்த ஒரு அமல். ஏதாச்சும் உங்களுக்கு முக்கியமான தேவை இருக்குது, முக்கியமான காரியம், எனக்கு அது உடனே வேணும், எனக்கு எனக்கு அது நடந்துடணும், என்னோடய தேவை எனக்கு நடந்துடணும், என்னுடைய பிரச்சனை எனக்கு முடிஞ்சிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு அவசரமான ஒரு தேவையாக இருக்குது. பண தேவையாக கூட இருக்கலாம், இல்லை மற்ற தேவைகளாக கூட இருக்கலாம். எனக்கு ரொம்பவும் நெருக்கடியாக இருக்குது, எனக்கு அந்த பண தேவை எனக்கு ஒன்று இருக்குது, அந்த பண பிரச்சனை எனக்கு நல்ல விதமாக முடிஞ்சிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னாலும் சரி, 2 ரக்காத் ஹாஜத் நஃபில் நீங்கள் தொழுவணும். அதுவும் இந்த முறையில் நீங்கள் தொழுவணும். தொழுது முடிச்சுட்டு நீங்கள் சஜிதால உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுடைய என்ன ஹாஜத்தோ, எதுக்காக நியத் வச்சு இந்த தொழுகை நீங்கள் தொழுகிறீங்களோ அதை அல்லாஹுவிடம் துவா கேளுங்க. துவா கேட்கும் பொழுது அதை நல்லா விரிவுபடுத்தி கேளுங்க. ஏன் இதை நான் கேட்குறேன்னு தெரியுமா, இது எனக்கு ரொம்ப முக்கியம், ஏன் இது எனக்கு முக்கியம் தெரியுமா அப்படின்னு நீங்கள் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அல்லாஹ்கிட்ட எடுத்து சொல்லுங்கள். பொதுவாக அல்லாஹ் அனைத்தையும் செவியாக இருக்கக்கூடியவன் தான், அனைத்தையும் பார்த்துக்கூடியவன் தான். அவன் அனைத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். இருந்தாலும் அல்லாஹு தாலா தன்னுடைய அடியான் தாங்கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்கணும், நீ கேளு நான் உனக்கு தரேன் அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாம் அல்லாஹ்விடம் கேட்கணும், வாய் விட்டு கேளுங்க. அல்லாஹு தாலா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நிச்சயமாக கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ். நம்ம அல்லாஹ்விடம் உரிமையோடு கேட்கணும். யா அல்லாஹ், என்னுடைய ரப்பு நீ மட்டும்தான் எனக்கு செய்ய முடியும், நான் தாண்டி வேற யாராலையும் எதையும் செய்ய முடியாது, எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை எனக்கு நீக்கு, எனக்கு இந்த ஒரு தேவை இருக்குது, அந்த தேவை எனக்கு நிறைவேற்று அப்படின்னு நீங்கள் அல்லாஹ்விடம் உரிமையோடு கேளுங்க. இது ரொம்ப ரொம்ப பலன் கொடுத்த ஒரு அமல், உடனடியாகவே பதில் கொடுக்கக்கூடிய ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். இது ஓதுனவங்களுக்கு நல்ல பலன் உடனடியாகவே கிடைத்திருக்கு. 10 நிமிடம் ஒதுக்கி இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த 10 நிமிடத்திலேயே உங்களுக்கு நல்ல செய்தி அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நீங்களே சொல்லக்கூடிய வகையில் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பலன் தந்த ஒரு அற்புதமான ஒரு தொழுகை அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் உடனடியாக கபூலாக்கி தரக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது, சில துவாக்கள் இருக்குது, சில சூறாக்கள் இருக்குது. அதெல்லாம் ஓதுன உடனே நமக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு 2 ரக்காத் ஹாஜத் நஃபீல் தொழுவ போகிறீங்க. அதுவும் இந்த முறையில் தொழுது பாருங்கள். உடனடியாகவே இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு நீங்கள் ஓதுற நாட்டம், நீங்கள் எதுக்காக இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த விஷயத்தை அல்லாஹ் தாலா உங்களுக்கு நல்ல விதமாக ஆக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த அமல் என்ன எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல முறையில் ஒல்லு செஞ்சுக்கிட்டு ஹாஜத் நஃபீல் 2 ரக்காத் தொழுவுங்க. ஃபஸ்ட்டு ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹாக்கு அப்புறம் 3 முறை ஆயத்துல் குர்சி பிஸ்மில்லாஹோட 3 முறை ஓதுங்க. அடுத்து 2 முறை பிஸ்மில்லா சொல்லக்கூடாது. சூரா தௌபாவுடைய கடைசி 2 வசனங்கள் லக்கது ஜா அக்கும் ரசூலும் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த கடைசி 2 வசனங்களை ஓதணும். ஓதிட்டு நார்மலாக எப்பவும் போல் ருக்கு சஜிதா நீங்கள் செய்யுங்க. செஞ்சு முடித்து அடுத்து 2வது ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹா ஓதுனதுக்கப்புறம் 3 முறை சூரா தௌபாவுடைய கடைசி 2 வசனங்களை ஓதணும். அது ஓதுனதுக்கப்புறம் சூரா கௌசரை 3 முறை ஓத போகிறீங்க. சூரா கௌசர் 108வது சூறாவாக இடம்பெற்றிருக்கு. இந்த 2வது ரக்காத்தில் நீங்கள் ஆயத்துல் குர்சி ஓதக்கூடாது. முதல் ரக்காத்தில் மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். முதல் ரக்காத்தில் 3 முறை பிஸ்மில்லாஹோட ஆயத்துல் குர்சி, 2 முறை சூரா தௌபாவுடைய கடைசி 2 வசனங்கள் பிஸ்மில்லா இல்லாமல். அடுத்து 2வது ரக்காத்தில் 3 முறை
தௌபா கடைசி 2 வசனங்கள் பிஸ்மில்லா சொல்லாமல், அதுக்கப்புறம் 3 முறை சூரா கௌசரை. முதல் ரக்காத்தில் மட்டும்தான் நம்ம 2 முறை தௌபாவுடைய கடைசி வசனத்தை ஓதுறோம். மற்ற அடுத்ததில் 3 முறை ஓதுறோம். சூறாவும் 3 முறை தான் ஓதுறோம். ஆயத்துல் குர்சியும் 3 முறை தான் ஓதுறோம். இந்த அடிப்படையில் நீங்கள் ஓதி சஜிதாவில் அல்லாஹ்விடம் துவா கேளுங்க. இது ரொம்ப எளிமையான முறை தான். இது ரொம்ப நேரம்னா எடுத்துக்க போகிறது கிடையாது. நமக்கு ஆயத்துல் குர்சிங்கிறது மனநத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தான். இதேமாரி சூரா கௌசரும் மனநத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தான். இந்த தௌபாவுடைய கடைசி 2 வசனங்களை மட்டும்தான் நமக்கு அது தெரியாது. அதை மட்டும் நாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓத போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு முறை நீங்கள் இந்த தொழுகை தொழுவறதுக்கு முன்னாடி ஒரு முறை தமிழ் அர்த்தத்தை சூரா தௌபாவுடைய கடைசி 2 வசனங்களுடைய தமிழ் அர்த்தத்தை ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓதுங்க. அதேமாரி கௌசர் சூறாவோட அர்த்தமும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலன்னா ஒரு முறை திருப்பியும் அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், ஒரு அமல் செய்கிறோம் அப்படின்னா அதனுடைய அர்த்தத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிரும். சரி, இந்த மாதிரியான வார்த்தைகளை கொண்டு நம்ம அல்லாஹ்விடம் உதவி தேட போகிறோம், அப்போ இன்னும் நம்ம அல்லாஹ்வுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி ஆகிரும், இன்னும் நெருக்கமாக போயிடுவோம், அப்போ நம்ம துவா உடனே கபூல் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கே கிடச்சிரும். இப்போ அந்த கான்ஃபிடென்ட்டோடு நம்ம அல்லாஹ்விடம் முறையிடும் பொழுது சீக்கிரமே நம்மளுடைய தேவை நிறைவேறிடும். இன்ஷா அல்லாஹ் இந்த அமல் ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது கை கொடுத்த ஒரு அமல். என்னுடைய வாழ்க்கையிலேயும் இதை நான் ஓதி பலன் கண்ட ஒரு அமல். இது ஆலிம்களால் சொல்லப்பட்டது. இது பலரால் சோதிக்கப்பட்ட ஒரு அமல். பலரால் இது டெஸ்ட் பண்ணி பார்த்த ஒரு அமல் தான் நடந்துச்சு. அதுவும் அன்றே. சில பேருக்கு தொழுது முடிச்ச நிமிஷமே நடந்துடும். சில பேருக்கு கொஞ்சம் பெரிய காரியமாக இருக்குது அப்படின்னா அதை சீராக்கி, தடைப்பட்ட காரியத்தை சீராக்கி கொண்டு வந்துடுவான். ஆனால் எப்படியும் இந்த நீங்கள் ஓதுற தேவை உங்களுக்கு உடனடியாகவே நிறைவேறிவிடும் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கை அப்படிங்கிறத வச்சு நீங்கள் முறையிடுங்க. எப்போவுமே ஐவேளை தொழுகையை தவற விடாதீங்க. ஐவேளை தொழுகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த தொழுகையோடு நீங்கள் அல்லாஹ்விடம் முறையிடுங்க. அந்த தொழுகையோடு அல்லாஹ்வை அழைத்து பாருங்களேன். உங்களுக்கு எந்த தேவையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா அதை நல்ல விதமாக முடிச்சு வைப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த நீங்கள் ஹாஜத் நஃபில் 2 ரக்காத் அப்படின்னு நீங்கள் நியத்து வச்சு தொழுவுங்க. இதை நீங்கள் எந்த நேரத்தில் தொழுவணும் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் இதை ஒதுக்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்கூடான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனால் மற்றவங்க ஓதி பலன் கண்டாங்க அப்படின்னா அதற்கான நற்கூலியை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு ஓதி பாருங்கள். ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு அமல் இது. இந்த தொழுகையை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்களே எப்போ எந்த தேவை ஏற்பட்டாலும் 10 நிமிடம் ஒதுக்கி தொழக்கூடியவர்களாக நீங்களாகவே மாறிடுவீங்க. ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.